ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சுகமாய் இருப்பீர்களாக. ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 28 வசனம். கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படி என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆண்டவர் கோரேசு என்கிற மன்னனை குறித்து இங்கே பேசுகிறார். இந்த கோரேசு மன்னனை குறித்து அவர் பேசுவதற்கு ஒரு காரணம் உண்டு. மேதியா பெர்ஷியா என்ற சாம்ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு பின்பு வரக்கூடிய மேதியா பெர்ஷியா என்கிற சாம்ராஜ்யம், அதுல மேதியாமனுடைய அரசராக கோரேசு வருகிறார். இப்பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அந்த நாளில் கோரேசு உருவாகவில்லை, மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யம் உருவாகவில்லை, பாபிலோன் சாம்ராஜ்யம் பெரிய அளவில் ஒன்றும் சோபிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த கோரேசை குறித்து ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். எருசலேமை பார்த்து கட்டப்படு, தேவாலயத்தை பார்த்து அஸ்திபாரப்படு என்று சொல்லுவான். எனக்கு பிரியமானதை அவன் செய்வான். நம் தாயின் கருவில உருவாவதற்கு முன்னே கர்த்தர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம் ஆண்டவர் நம்ம எப்படி அழைத்திருக்கிறார் அப்படின்னா, தாயின் கருவில் உருவாக்கும் முன்னமே. இது கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. உங்களை என்னை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்நானம் பெறுகிறோம். அபிஷேகத்துக்காக வாஞ்சிக்கிறவர்கள் அபிஷேகம் பெறுகிறார்கள். இல்லை என்றால் அவர்கள் சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் கிறிஸ்தவன் தான், நானும் இதுதான் அப்படின்னு போற காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இதை விட வேதனை ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு கம்பெனிலேயோ ஒரு இடத்துலையோ வேலைக்கு சேர்கிறோம். வேலைக்கு சேர்கிற இடத்துல நாம் பாட்டு வேலைக்கு போகிறோம், வேலையை முடிக்கிறோம், வருகிறோம் என்று இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு வேலையும் இல்லைங்க. அப்ப நம்ம மேனேஜர்கிட்ட போய் கேட்போம்ல, நமக்கு உயர் அதிகார இடத்துல போய் கேட்போம், எனக்கு இங்க என்ன வேலை, என்ன கொடுக்க போறீங்க, என்ன செய்யணும் நான் கேட்போம்ல. இதுதான் ஆண்டவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று. என்னை குறித்து தேவ திட்டம், நேபுகாத் நேச்சரை குறித்து தேவ திட்டம் எரேமியாவின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்ட பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியை நேபுகாத் நேச்சார் அழைத்து, நேபு சரதான் என்று சொல்லுகிற அந்த மனிதன் நேபுகாத் நேச்சருடைய வேலைக்காரன் இவனை அழைத்து பேசுகிறார். ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பே அவனை குறித்த ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் பிறக்க பண்ணுகிறார். நீ பிறந்தது முதல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், ஏன் என்னை பெற்றாய், ஏன் இப்படி? நான் ஒரு ஏழையின் வயிற்றில் பிறந்து விட்டேன். கோடீஸ்வரருடைய வயிற்றில் பிறந்திருந்தால் நீ பிறக்கும் பொழுது தாயின் கருவில உருவாகுவதற்கும் கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். இதை சங்கீதம் 139:15 பின்பு 20 வருடம் நீங்கள் வாசித்து பார்த்தார். 15க்கு அடுத்த வசனங்களை வாசித்து பார்த்தார். அவர் என் எலும்புகள், என்னுடைய சதைகள், என்னுடைய உறுப்புகள் உருவாவதை அவர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். உங்களை என்னை ரட்சித்திருக்கிறாரே, உங்களை என்னை மீட்டிருக்கிறாரே, உங்களை என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரே. இந்த அழைப்பு மேன்மையானது, இந்த அழைப்பு உயர்வானது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் மேல் அவர் ஒரு திட்டத்தோடு தான் இந்த பூமியில ஜனிப்பித்து இருக்கிறார். உங்க மேல ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போய் சில நேரத்துல என்னுடைய குறைவுகள், என்னுடைய இந்த இது
எனக்கு அது இல்லை, மற்றவர்களை பார்த்து வாழ்கிறோம். நாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற திட்டத்தின்படி நான் ஓட வேண்டும். நான் மற்றவருடைய வாழ்க்கையை நினைத்து அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், எனக்கு மாத்திரம் ஏன் புலம்புகிறோமே? இந்த புலம்பலை இன்றைக்கு நிறுத்துங்கள். உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் உருவாவதற்கு முன்னே, உங்கள் குடும்பம் கோத்திரம் உருவாவதற்கு முன்னே, God had chosen you by the name. உன் பெயரை சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். பெயர் அவருக்கு தெரியும். உன்னை கர்த்தர் அழைத்து அளவிட்டிருக்கிறார். நாம தான் சோர்ந்து போயிடுறோம். நாம தான் அது தெரியல. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆபிரகாமுக்கு இதை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆபிரகாம் அதை புரிந்து கொண்டார். அவர் சொன்ன இடத்திற்கு கண்ணை மூடிக்கொண்டு போய்விட்டார். அவர் சொன்ன இடத்துக்கு போனார். நோவாவுக்கு இதை கற்றுக் கொடுத்தார். நோவா அவர் சொன்னதை செய்து விட்டார். பின்பு என்ன நடந்தது? தன் குடும்பத்தாரை ரட்சித்துக் கொண்டார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய திட்டத்தை அறிந்து செயல்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் அதிக படித்திருக்கலாம் அல்லது படிக்காமல் இருக்கலாம், அதிக பணம் இருக்கலாம், இல்லை மிகவும் ஏழையாக இருக்கலாம், ஒரு நல்ல ஆகாரங்களை உண்ணுகிற ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்ல ஆகாரமே குறைவாக உண்ணுகிற ஒரு மனிதனாக இருக்கலாம். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர். இயேசு ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். ஒரு ஐஸ்வர்யவான் அவனுடைய வீட்டுக்கு வாசலில் லாசர் என்கிற ஒரு ஏழை பிச்சைக்காரன், வியாதியோடு கூட, இந்த வியாதியோடு கூட இருக்கிற அந்த பிச்சைக்காரன் ஒரு வீட்டில் அருகில் இருக்கிறார். ஐஸ்வர்யவான் உள்ளே இருக்கிறார். ஐஸ்வர்யனுடைய வீட்டில இருந்து விழுகிற மேஜை துணிக்கைகள், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சில அப்ப துண்டுகள் அவனுக்கு கிடைக்கும். அதை கொண்டு வந்து வெளியே குப்பத்தொட்டியில் கொட்டுவார்கள். நாய் தின்னும். அதை நானும் எடுத்து சாப்பிடுவேன் என அவன் காத்திருக்கிறார். அவருடைய புண்களை நாய் நக்கி விடுகிறது. ஆனால் இவனோ காத்திருக்கிறான், காத்திருக்கிறான், காத்திருக்கிறான். ஆகாரம் வரல. மரித்து போனான். அந்த ஐஸ்வர்யவான் அவனை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இந்த ஐஸ்வர்யவானும் மரித்து போனார். இப்பொழுது லாசரு ஆபிரகாமுடைய மடியிலே அவன் உட்கார வைத்து தேற்றப்படுகிறார். இந்த ஐஸ்வர்யவான் பார்க்கக்கூடிய அளவில் அது இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் வெகு தூரம் உண்டு என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். இந்த ஐஸ்வர்யவானுக்கு லாசருடைய சத்தம் கேட்கிறது. அவனுடைய குரல் இவனுக்கு பிரசித்தமானது. ஏன்னா வீட்டுக்குள்ள வரும்பொழுது போகும் பொழுதெல்லாம் ஐயா சாப்பாடு போடுங்கன்னு கேட்பான். இவன் கண்டுக்கவே மாட்டான். ஆனா இப்ப அங்க லாசரை பார்க்கறான். இவனை நம்ம எங்கே பார்த்த மாதிரில இருக்கு. நம்ம வீட்டு வாசல்ல இருந்த வேலைக்காரன் இல்ல, பிச்சைக்காரன் இல்ல. இவன் இருந்து ஐஸ்வர்யவன் கேட்கிறான் ஆபிரகாம்கிட்ட, தகப்பனே ரொம்ப தாகமா இருக்கேன் நானு. அவனுடைய விரல தண்ணீரை நினைச்சு அப்படி ஒரு சொட்டு என் வாயில விட்டா போதும், அது தாகம் தீர்ந்துடும். ஒருவேளை ஆகாரத்துக்கு இந்த பிச்சைக்காரன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான். அதை கண்டுகொள்ளாத அந்த ஐஸ்வர்யவன் இப்பொழுது கேட்கிறான், அவனுடைய விரலில் தோய்த்த ஒரு சொட்டு தண்ணீர். ஆபிரகாம் சொல்கிறான், உங்களுக்கும் எங்களுக்கும் வெகு தூரம் இருக்கிறது. You could see, but you cannot come to our place. We cannot come and help you. யாரையாவது அனுப்புங்க, என் வீட்டில் இருக்கிற அந்த ஆட்கள் இங்க வந்துடக்கூடாது. அந்த உணர்வு அங்க இல்லையே. என்னை அழைத்திருக்கிறார், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். என்னை எதற்காக அழைத்தா? தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சிலர் உணர்ச்சி வசப்பட்டு நிறைய காரியங்களை செய்து விடுவார்கள். ஆண்டவர்கிட்ட கேட்டு உத்தமமாய் அவர் திட்டத்தை அறிந்து செயல்படுங்க. கோரேசை குறித்து அவர் சொன்னாரே, என் ஆலயத்தை கட்டவும், என் ஆலயத்தை அசிவாரப்படுத்தவும், என்னுடைய எருசலேமை கட்டவும், எனக்கு பிரியமானதெல்லாம் செய்யும்படி அவன் நான் தெரிந்து கொண்டேன்.
அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்தார். சோர்ந்து போகாதிருக்க. அவர் உங்களையும் தெரிந்து கொண்டதின் நோக்கம் அவர் திட்டத்தை நிறைவேற்ற. இன்றைக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்க திட்டத்தை நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அந்த அர்ப்பணிப்போடு அந்த காலை வேளையை துவங்குங்க. கர்த்தர் பெரிய நன்மைகளை உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென்.